என்னை ஸ்பரிசிக்காதீர்கள் ராஜமாதா குந்தி. என்னுடைய புனிதம் பறிபோய்விடும். இனி திரௌபதி தம்முடைய மருமகள் அல்ல, தம்முடைய புத்திரர்களுக்கு பத்தினியும் அல்ல, குரு வம்சத்தின் குலவதுவும் அல்ல. இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவே. நான் ஆரவாரத்தோடு ஆகாயம் தொடும் அடர்ந்த காட்டு தீயாவே. பரிசுத்தத்தின் உச்சம், ஆனால் அசுத்த உள்ளங்களோடு உழன்று கொண்டிருந்தவள். இன்று நிறைந்த சபையில் நான் வடித்த கண்ணீர் அகிலம் அனைத்திலும் உள்ள பெண் குலத்தின் வேதனையின் அடையாளமாகும். ராஜமாதா குந்தி, மகாராணி காந்தாரி, உமது பிராணன் காக்கப்பட வேண்டும் என்ற இச்சை கொண்டிருந்தால் இப்போதே இந்த சபையை தியாகம் செய்து விலகிச் சென்று விடுங்கள். ஏனெனில் அநீதியை விளைவிக்கும் இந்த அரசவை சற்று நேரத்தில் மண்ணுக்குள் செல்லவிருக்கிறது. நான் மனித பிறவி அல்ல, மரணத்தின் அவதாரம், இறப்பினை வழங்கக்கூடியவன். இந்த அதர்ம சபையில் கூடியிருக்கும் அனைத்து துஷ்டர்களின் பிராணனை பறிக்க வந்த மரணம். தான் வாழும் இல்லத்தை புனிதமாக்குவதும் ஸ்திரீயே ஆவாள். இந்த அகிலத்தை பவித்திரமாக்கும் சக்தியும் சக்தியின் உறைவிடத்திலேயே உள்ளது. நான் அனைவரையும் சபிக்கின்றேன். நான் ஒரு மித்திரன் எனும் ஸ்தானத்தில் இருந்து வேண்டுகிறேன். உன் நம்பிக்கையை இழக்காதே பாஞ்சாலி, உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. நம்பிக்கையா? அது எங்கிருக்கிறது? நம்பிக்கை சூழ்ச்சி செய்து சபையில் அவர்கள் பலம் பறிக்கப்பட்டது. அதை ஐவரும் திரும்ப பெற வேண்டும். இந்த அவையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் அவரவர் மௌனம் சாதித்ததற்கு தண்டனை கிட்டும். இது எனது சாபமாகும். வேள்வியில் உதித்தவள் தரும் சாபம்.